அன்பு 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 அன்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொற்களில் தான் அன்பு இருக்குது, செயலில் வந்து அன்பு இல்லை. ஒரு தடவை இவங்க தான் டிஷர்ட்டு ஒரு ரேட்டு போட்டு ஒரு அமௌண்ட்டு போட்டு சேல்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்கள ஏதோ ஒரு உருவப்படத்தை, ஒரு கூத்தாடி உருவப்படத்தை போட்டு ஒரு டிஷர்ட்டில் விளம்பரத்தை போட்டு இதே யூடியூப் சேனலில் பண்ணாங்க. 4000 2000 3000 இதோ போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஏதோ 250 ரூபா 300 ரூபா இருந்துச்சு டிஷர்ட்டு. கேவலம் ஒரு 300 ரூபா 350 ரூபா இருக்கும். அதில் எனக்கு விலை குறைச்சி கொஞ்சம் கம்மி ரேட்டு கொடுங்கன்னு தான் கேட்டேன். அதை தர முடியாதுன்னு சொன்னாங்க. சாரி, அப்படி இருக்கிறவங்க என்னை வேலை பார்க்க சொல்லக்கூடாதா? எல்லாம் சொன்னீங்கல்ல. எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு ஒரு தடவை. கடையை விட்டு அந்த ஒர்க் ஷாப்பை விட்டு இந்த ஒர்க் ஷாப்புக்கு இடம் மாறுறதுனால வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஏதாவது செலவு கொடுங்கடான்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. கேவலம்டா. சரி, மோசமான மனுஷங்க நீங்களாம். இல்லை, என்கிட்ட இருந்துச்சா நான் கொடுத்துருவேன்டா. நான் என்கிட்ட இருந்துட்டா அப்போ யாராவது கேட்டு என்கிட்ட பாக்கெட்டில் மணி இருந்தா அந்த நேரம் அந்த மனிதனுக்கு நான் கொடுத்தே உதவுவேன். ஆனால் சும்மா சொற்களால் அன்பு அன்புன்னு சொன்னாருங்க. தவிச்ச வாய்க்கு பச்சை தண்ணி தர மாட்டீங்களாடா. என்ன அன்பு, என்ன அன்பை காட்டினீங்க? அந்த அன்பில் நான் என்ன பயன் அடைஞ்சேன்? அந்த அன்பில் என்ன நான் சந்தோஷத்தை அடைஞ்சேன்? அந்த அன்பில் நீங்கள் காட்டின அன்பில் என்ன நான் இன்பத்தை அடைஞ்சேன்? உங்கள் அன்பில் நான் என்ன பயன் அடைஞ்சேன்? எதுவுமே இல்லையாடா. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. மோசம். அன்பு மயிறு மண்ணாங்கட்டி உயிர், இதில் வேறு உயிர்னு வேற சொல்லிக்கிறாங்க. உயிர் கேவலம்டா, கேவலம். கொடூரமாக இருக்கீங்கடா அன்பு. எல்லாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஈவி இறக்கப்படணும். ஈவி இறக்கமே உங்ககிட்ட கிடையாது. என்ன மனித ஜென்மங்களும் மனிதனையும் இருக்கணும்டா. சும்மா வந்தோம் வாழ்ந்தோம் பிறந்தோம் செத்தோம் திண்டோம் பேண்டோம் எல்லாம் இருக்கீங்க. வேலை வாங்க. தலைவலி வந்துச்சடா, தலைவலி, பயங்கரமான தலைவலி. மொபைலே பார்க்க முடியலடா. உங்கள் மொபைலை பார்க்க முடியல, பயங்கரமான தலைவலின்னு நான் சொன்னேன்ல. இப்போ வரைக்கும் அது யாரும் என்ன ஒருத்தங்க கூட நல்லா விசாரிக்கல. அடைச்சி சண்டாளைங்களா இல்லை, இதுக்கெல்லாம் மனுஷன் ஏதாடா, மனித ஜென்மமா? எப்படா அவங்களெல்லாம் பெற்று போட்டாங்க?